அன்பிற்குரிய வைகறை சங்கம உறவுகளே, அனைவருக்கும் இனிய வைகறை வணக்கங்கள். நான் ரமேஷ், பயிற்றுனர், பேச்சாளர், நெய்வேலியிலிருந்து. இன்று இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர். தேடிச்சோர் நிதம் தின்று சில சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமுகள் உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பெருவும் எய்தி கொடுங்கூட்டுக்கிறையென மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற இடிமுழக்க பாரதியின் வரிகளுடன் கரவொலியோடும் எல்லையற்ற உவகையோடும் நமது வைகறை சங்கமம் ஆன்லைன் பயிற்சி மன்றத்தின் மாபெரும் துவக்க விழாவை சிறப்பிக்க தங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி வருகை தந்துள்ள அன்பு உறவுகள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். விண்ணில் சூரியன் இருக்கும் வரை மண்ணில் இந்த பூமி சுழலும் வரையிலும் வைகறை சங்கமத்தின் அறிவு பயணம் ஓயாது, தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்ற வரலாற்று பிரகடனத்தோடு இன்றைய மாபெரும் தொடக்க விழாவை அதிகாரப்பூர்வமாக நாம் அனைவரும் தொடங்குகின்றோம். இந்த தளம் உருவான ஒரு வரலாறு. வெற்றியாளர்கள், உலகின் சாதனையாளர்கள், வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் அனைவரின் வெற்றி ரகசியம் மற்றும் மிக முக்கியமான பொதுவான பழக்கம் என்னவென்றால் அதிகாலையில் கண்விழி. காலை கதிரவன் தோன்றும் முன்னே ஞான தாகம் கொண்டு எழும் நெஞ்சங்களே உலகை ஆளுகின்றன என்று சான்றோர்கள் கூறுவார்கள். அதிகாலையின் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றலும் நிறைந்திருக்கும் இந்த வேளையில் நாம் ஏன் இணைய வழியில் ஒன்றாக இணையக்கூடாது? நம்மிடம் இருக்கும் அனுபவங்களை, வாழ்வியல் தத்துவங்களை உலகத்தோடு ஏன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று ஒரு சில உன்னத மனிதர்கள் சிந்தித்தார்கள். அந்த உயரிய சிந்தனையின் கூட்டு முயற்சியின் பிரம்மாண்ட குழந்தைதான் இந்த வைகறை சங்கமம் இணைய வழி மன்றம். வைகறை என்பது ஒரு புதிய விடியல், சங்கமம் என்பது நல்ல சிந்தனைகள், உயர்ந்த லட்சியங்கள் மற்றும் சிறந்த மனிதர்கள் ஒன்று கூறும் இடமாகும். அந்த வகையில் வைகறை சங்கமம் என்பது அறிவையும் அனுபவத்தையும் வாழ்க்கை மதிப்புகளையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு பயனுள்ள கற்றல் தளமாகும். இன்றைய உலகில் கற்றல் என்பது ஒரு நிகழ்வு அல்ல, அது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய ஒரு பயணமாகும். அந்த பயணத்தில் ஒருவருக்கும் வழிகாட்டும் ஒளிக்கீற்றாக இந்த மன்றம் அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த மன்றத்தின் மூலம் தலைமைத்துவம், தனிமனித மேம்பாடு, தொழில்முறை திறன்கள், வாழ்க்கை மதிப்புகள், ஆன்மீகம், சமூக பொறுப்பு போன்ற பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை, அவர்களின் அனுபவங்களை நாம் தொடர்ந்து கேட்டு கற்று நம்மை மேம்படுத்திக் கொள்ளும் அரிய வாய்ப்பை பெற இருக்கிறோம். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் இந்த வைகறை சங்கமம் விதைக்கும் அறிவு விதை தலைமுறைக்கும் நிலைத்திருக்கும். அத்தகைய அறிவு சாம்ராஜ்யம்தான் இந்த வைகறை சங்கமம். இனி வரும் ஒரு நாளின் விடியலும் சாதாரணமாக இருக்க போவதில்லை. அது புதிய சிந்தனையோடு, புதிய உத்வேகத்தோடு, புதிய அறிவோடு மலரப்போகிறது. புதிய சிந்தனைகளால் உலகை மாற்ற துடிக்கும் ஆளுமைகளை ஒருங்கிணைத்து இன்று ஜூலை 1ஆம் தேதி, ஜூலை மாதத்திற்கான வைகறை சங்கமம் அறிவு பயணத்தை இப்பொழுதே நாம் அனைவரும் இணைந்து விண்ணை பழக்கும் பலத்த கரவொலியுடன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கின்றோம். இந்த அதிகாலை புரட்சியில் நம்முடன் இணைந்து பயணிக்க வந்திருக்கும் அத்தனை சார்ந்த சாதனையாளர் நெஞ்சார வாழ்த்தி இரு கரம் தூக்கி வைகறை சங்கமம் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். வாழ்க வைகறை சங்கமம், வளர்க அறிவு பயணம். நன்றி. அருமையாக இந்த தளத்தை துவங்கிவிட்டோம். நாம் அனைவரும் இணைந்து இந்த மகிழ்ச்சியான சூழலில் இந்த தளத்தை தன்னுடைய தமிழின் மூலமாகவும் ஆழ்ந்த கருத்துக்களின் மூலமாகவும் அழகாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் திரு அருணகிரி ஏஜிஎம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கொல்கத்தா
அவர்களை இந்த வைகறை சங்கமத்திற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய வைகறை சங்கம வணக்கங்கள். வைகறை சங்கம துவக்க விழா வாழ்த்துரைக்கு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, சூரியன் உதிப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது, பூமி சுழல்வதை எந்த வலிமையாலும் நிறுத்த முடியாது, அதுபோல் மனித மனங்களில் விடியலாக பிறக்கும் நல்ல சிந்தனையின் சூரியனையும் யாராலும் அணைக்க முடியாது. இன்று நாம் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கவில்லை, ஒரு வரலாற்றை படைக்கிறோம். ஒரு அமைப்பை உருவாக்கவில்லை, ஒரு தலைமுறையை உருவாக்குகிறோம். ஒரு இணைய வழி சந்திப்பை தொடங்கவில்லை, ஒரு அறிவு புரட்சியை தொடங்கி இருக்கிறோம். குட் மார்னிங் கிரேட் மைண்ட்ஸ். Today is not merely the inauguration of an online forum. It is the birth of a global movement. A movement that will awaken minds, transform lives, unite hearts and inspire generations to come. அன்பிற்கினிய வைகறை அன்பு உறவுகளே, இன்று நாம் தொடங்குவது ஒரு கூகுள் மீட் அல்ல, ஒரு வாட்ஸ்அப் குழு அல்ல, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அல்ல. இது ஒவ்வொரு விடியலிலும் மனித மனங்களை விழித்தெழ செய்யும் அறிவு இயக்கம். ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல சிந்தனையை விதைக்கும் பண்பாட்டு புரட்சி. ஒவ்வொரு மனிதனையும் நேற்றைய விட இன்று சிறந்தவராக மாற்றும் வாழ்க்கை பல்கலைக்கழகம். ஒவ்வொரு நாளும் காலை 5:25 மணி முதல் 6:15 மணி வரை. இது வெறும் 50 நிமிடங்கள் மட்டுமல்ல, ஒரு மனிதனை மாற்றும் நேரம், ஒரு குடும்பத்தை உயர்த்தும் நேரம், ஒரு சமுதாயத்தை விழிப்படைய செய்யும் நேரம், ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை உருவாக்கும் நேரம். வைகறை ஒரு வாழ்க்கை தத்துவம். வி வேல்யூஸ் விழுமியங்கள். விழுமியங்கள் இல்லாத வாழ்க்கை வேறில்லாத மரம் போல். ஏ அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புணர்வு. பொறுப்புணர்வு இல்லாத மனிதன் தோல்வி அடையலாம், ஆனால் ஒருபோதும் வீழ்ந்துவிட மாட்டான். ஐ இன்க்ளூசிவ்னஸ் அனைவரையும் உள்ளடக்கும் தன்மை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழரின் உயர்ந்த சிந்தனையின் வடிவமே வைகறை. ஜி குரோத் வளர்ச்சி. ஒவ்வொரு விடியலும் நேற்று இருந்த என்னை வெல்வதே உண்மையான வளர்ச்சி. ஏ அச்சீவ்மெண்ட் சாதனை. சாதனை என்பது சிகரத்தை அடைவதல்ல, மற்றவர்களையும் சிகரத்திற்கு கொண்டு செல்வதுதான் உண்மையான சாதனை. ஆர் ரெஸ்பெக்ட் மரியாதை. மரியாதை கொடுப்பவன் உயர்கிறான், மரியாதை பெறுபவன் மகத்துவம் பெறுகிறான். ஏ அவேர்னஸ் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு இல்லாத அறிவு பயனற்றது. ஐ இன்டெகிரிட்டி நேர்மை. நேர்மை என்பது மனிதனின் மிகப்பெரிய ஒரு செல்வம். சங்கமம் ஒரு உலக இயக்கம். எஸ் சர்வீஸ் சேவை. சேவையே சிறந்த வழிபாடு. ஏ அஃபெக்ஷன் அன்பு. அன்பே உலகத்தை இணைக்கும் மொழி. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக சக்தி, அன்புதான் உலக மகாசக்தி. என் நொபிலிட்டி உன்னதம். உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த மனிதர்களை உருவாக்கும். ஜி கிராட்டிடியூட் நன்றி உணர்வு. நன்றி உணர்வே நல்வாழ்வின் நங்கூரம். ஏ ஆக்ஷன் செயலாற்றல். செயலற்ற கனவு கற்பனை, செயலுள்ள கனவே சாதனையாக மாறுகிறது. எம் மோட்டிவேஷன் ஊக்கம். ஊக்கம் இருந்தால் முடியாதது இந்த உலகில் எதுவும் இல்லை. ஊக்குவிப்பார் ஊக்குவித்தால் ஊக்கு விற்பவரும் தேக்கு விற்கலாம். ஏ ஆஸ்பிரேஷன் உயர்ந்த இலக்கு. சிறிய இலக்கு மனிதனை சிறியவனாக்கும், உயர்ந்த இலக்கு மனிதனை உயர்த்தும். பெட்டி எய்ம் இஸ் ஏ கிரைம். எம் மாஸ்டரி முழுமைத்திறன். கற்றதை வாழ்வில் செயல்படுத்துவதே முழுமையான திறன். அதிகாலையில் எழுபவன் நேரத்தை வெல்கிறான், நேரத்தை வெல்பவன் வாழ்க்கையை வெல்கிறான். இன்று விதைக்கப்படும் நல்ல சிந்தனை நாளை தலைமுறைகளை நிழலளிக்கும் ஆலமரமாக வளரும் என்பதில் ஐயமில்லை. ஒவ்வொரு விடியலும் இயற்கை மனிதனுக்கு வழங்கும் 2வது வாய்ப்பு. அறிவை பகிர்ந்தால் அது குறையாது, அது மனிதர்களின் மதிப்பை உயர்த்தும். திருக்குறள். அதிகாலையில் விழுப்பதற்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். ஒழுக்கமே மனிதனை உயர்த்துகிறது. அந்த ஒழுக்கத்தை ஒவ்வொரு விடியலிலும் விதைப்பதே வைகறை சங்கமத்தின் நோக்கமாக இருக்கிறது. எதிர்கால பார்வை. இன்று ஒரு சிறிய திரையில் தொடங்கும் இந்த இயக்கம் நாளை 1000 வீடுகளின் அறிவின் விளக்காக எரியும். 10,000 இளைஞர்களின் கனவுகளுக்கு இறக்கையாக மாறும். லட்சக்கணக்கான குடும்பங்களில் ஒற்றுமை, ஒழுக்கம், மனிதநேயம் ஆகியவற்றை விதைக்கும். ஒரு நாள் வைகறை சங்கமம் என்பது ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு பல்கலைக்கழகம், ஒரு வாழ்க்கை தத்துவம், ஒரு உலக தமிழர்களின் அறிவு களஞ்சியம், மனித நேயத்தின் இயக்கமாக மாறும் என்று உலகமே பெருமையுடன் பேச வேண்டும். சூரியன் மறைந்தாலும் மீண்டும் உதிக்கும், நிலா தேய்ந்தாலும் மீண்டும் வளரும், நட்சத்திரங்கள் மறைந்தாலும் மீண்டும் இன்னும். அதுபோல் மனித மனங்களில் விதைக்கப்பட்ட நல்ல சிந்தனை ஒருபோதும் மறைவதில்லை. சூரியன் உதிக்கும் வரை, பூமி சுழலும் வரை, தமிழ்மொழி ஒலிக்கும் வரை, திருக்குறள் வாழும் வரை, மனிதநேயம் நிலைக்கும் வரை
இந்த பூமியில் வைகறை சங்கமம் வாழும். வைகறை சங்கமம் வளரும். வைகறை சங்கமம் வெல்லும். வைகறை சங்கமம் விண்மீன்களைப் போல உலகம் முழுவதும் ஒளிரும். Let every dawn awaken a new thought. Let every thought transform a new life. Let வைகறை சங்கமம் become the light that guides generations forever. வாழ்க வைகறை சங்கமம், வளர்க சிந்தனை, நல்ல சிந்தனை, வெல்க மனிதநேயம், ஒளிர்க உலகத் தமிழர் ஒற்றுமை. வாய்ப்பிற்கு நன்றி. மீண்டும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. ஆக்சுவலி மனிதனுடைய மனதில் விதைக்கும் சிந்தனைகள் எப்பவுமே மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் என்ற சீரிய கருத்தை தன்னுடைய வாழ்த்துறையில் தெரிவித்தார். அழகிரியாவுக்கு நன்றி தெரிவித்து, தன்னுடைய ஆழ்ந்த அனுபவம் மற்றும் ஆளுமை திறன் மூலமாக நம்முடைய தளத்தை நேர்த்தியுடன் முறையாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் தொழில்முனைவர் மற்றும் பயிற்றுனர் திரு லட்சுமி நாராயணன் அவர்களை தன்னுடைய வாழ்த்துக்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். வைகரை வணக்கங்கள் நண்பர்கள். வைகரை சங்கமத்தின் நிறுவனர் பெருமக்களே, ஒருங்கிணைப்பாளர்களே, அன்பின் உறவுகளே, அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த வைகரை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விடியலின் முதல் ஒளிக்கதிர் இருளை அகற்றுவது போல ஒரு நல்ல சிந்தனை மனிதனின் வாழ்க்கையை மாற்றும். இன்று அந்த மாற்றத்தின் விடியலாக வைகரை சங்கமம் தனது அழகிய பயணத்தை தொடங்குவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான். என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை மட்டுமே முதலீடாக வைத்து என் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினேன். இன்று நான் கற்ற உண்மை என்னவென்றால், வாழ்க்கையை மாற்றுவது அதிர்ஷ்டம் அல்ல, சரியான சிந்தனையின் தீர்மானம். அதே உயர்ந்த நோக்கத்தோடு தான் மனிதர்களின் சிந்தனையையும் ஆளுமையையும் வாழ்க்கையை நேர்படுத்தும் அரிய முயற்சியாக வைகரை சங்கமம் உருவாகி இருக்கிறது. அதை நினைத்து நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கின்றேன். இந்த அதிகாலை 5:25 மணிக்கு தொடங்கும் இந்த பயணம் ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு ஒழுக்கம், ஒற்றுமை, கற்றல், தன்னம்பிக்கை மற்றும் மனிதநேயத்தின் புதிய விடியலாகும். உலக மகாகவி என்று சொல்லக்கூடிய, உலகத்தின் பொய்யாமொழி புலவர் என்று சொல்லக்கூடிய திருவள்ளுவர் கூறுகிறார், எண்ணி துணிய பெருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது விழுப்பு. குறள் 467. அதுபோல நல்ல எண்ணத்தோடு தொடங்கும் இந்த இயக்கம் ஆயிரக்கணக்கான மக்களின் மனங்களில் நம்பிக்கையின் விதையை விதைத்து நாளைய தலைமுறைக்கு ஒரு ஒளி விளக்காக அமைய வேண்டும் என்ற மனதார ஒரு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வைகரை சங்கமம் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் அறிவு சங்கமமாக, அன்பின் பாலமாக, மனிதநேயத்தின் முகவரியாக வேண்டும். வாழ்க வைகரை சங்கமம், வளர்க நல்ல சிந்தனை, வெல்க மனிதநேயம். எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் அன்பும் ஆசீர்வாதங்களும் தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பிற்குரிய லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம் நண்பர். நன்றி ஐயா. நம்முடைய வைகரை சங்கமம் உலகத்தின் அன்பின் பாலமாக, தமிழின் பாலமாக அமையும் என்ற அருமையான கருத்தை கூறி சென்ற லட்சுமணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய தளத்தை சீரிய முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஆளுமை, ஒழுக்கம், தலைமைத்துவம், தேசப்பற்று ஆகியவற்றின் அடையாளமாக திகழும் நம்முடைய வைகரை சங்கமத்தின் ஒரு முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நம்மளை வழிநடத்திக் கொண்டிருக்கும் திரு மேஜர் நாராயணன் அவர்களை தன்னுடைய எழுச்சிமிக்க வாழ்த்துக்களை தெரிவிக்க அன்புடன் அழைக்கின்றேன். வைகரை வணக்கங்கள். மதிப்பிற்குரிய வைகரை சங்கமத்தின் நிறுவனர் பெருமக்களே, ஒருங்கிணைப்பாளர்களே, அன்பின் உறவுகளே, அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த வணக்கங்கள். ஒரு தேசத்தின் வளர்ச்சி என்பது அதன் பொருளாதாரத்தால் மட்டுமல்ல, அதன் மக்களின் சிந்தனை, ஒழுக்கம், ஒற்றுமை மற்றும் தொடர்ச்சியான கற்றலால், கான்ஸ்டன்ட் லேர்னிங் என்று கூறுவார்கள், தொடர்ச்சியான கற்றலால் அளவிடப்படுகிறது. அந்த உயர்ந்த நோக்கத்தை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள வைகரை சங்கமம் என்ற இந்த அருமையான முயற்சிக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு விடியலிலும் ஒரு புதிய சிலிர்ப்பு, உயிர்ப்பு, வனப்பு. ஒவ்வொரு கற்றலிலும் ஒரு களிப்பு, புதிய சக்தி, யுக்தி புதிந்துள்ளது. அந்த இரண்டையும் இணைக்கும் பாலமாக இன்று தொடங்கியுள்ள இந்த வைகரை சங்கமம் பல ஆயிரம் உள்ளங்களில் விழிப்புணர்வின் தீபத்தை ஏற்றும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
இன்று காலை 5:25 மணிக்கு தொடங்கிய இந்த பயணம் ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு வரலாற்று நிகழ்வின் தொடக்கம். அறிவின் பயணம், ஆற்றல், கற்றல், கற்பித்தல் ஆகிய ஆளுமை வளர்ச்சியின் விடியல். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் கூறுவார், never judge a day by the harvest that you reap, but with the seeds that you plant. இன்று நீங்கள் விதைக்கும் இந்த சிறிய விதை நாளை ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்து எண்ணற்ற மனிதர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை அறுவடையாக உருவாக்கட்டும். தொடங்குவது தைரியம், தொடர்ந்து பயணிப்பது சாதனை, பிறரை உயர்த்துவதே வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. அதுபோல வைகரை சங்கமம் உலகெங்கும் வாழும் தமிழர்களை ஒரே குடும்பமாக இணைத்து அறிவாலும் அன்பாலும் பண்பாலும் ஒளிரும் ஒரு மிகப்பெரிய இயக்கமாக வளர வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். பாரதி கூற்றின்படி ஒளிபடுத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடத்த முடியினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதினாய் வா 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 என்று தெளிவு பெற்ற மதியினை நம் நாடும் வைகரை சங்கமம் வெற்றி பெறட்டும். அறிவின் ஒளி எங்கும் பரவட்டும். ஒவ்வொரு விடியிலும் வெற்றியின் விடியலாக மலரட்டும். எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கற்றலில் களிப்பு, விடியலில் வெளிச்சம் என்று அருமையான கருத்துக்களுடன் நல்ல ஒரு விதைகளை விதைக்கின்றோம் என்று அருமையான கருத்துக்களை கூறி சென்ற நம்முடைய மேஜர் நாராயணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பன்முக திறமையாளர் இவர். பொறுப்புடன் வேலையை கேட்டு கேட்டு வாங்கி செய்பவர். சிங்கப்பெண் என்று அழைக்கப்பட்டாலும் அன்புடன் அனைவரிடமும் நடந்து கொள்பவர். நம்முடைய தளத்தை அழகாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் தொழில் முனைவர் மற்றும் பயிற்றுனர் திரு சுமதி மேடம் அவர்களை வாழ்த்துக்களை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். வைகரை வணக்கம் நண்பர்களே, மதிப்பிற்குரிய வைகரை சங்கமத்தின் நிறுவன பெருமக்களே, ஒருங்கிணைப்பாளர்களே, வைகரை அன்பின் உறவுகளே, அனைவரும் எனது இதயம் கனிந்த வைகரை வணக்கங்கள். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய நம்பிக்கையை பிறப்பிக்கும், ஒவ்வொரு நல்ல சிந்தனையும் ஒரு புதிய மனிதனை உருவாக்கும் என்று அந்த நம்பிக்கையின் விதையாக வைகரை சங்கமம் தனது இணைய பயணத்தை தொடங்குகிறது. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை பெருமையையும் அளிக்கிறது. உழைப்பின் பூமியான ஆம்பூரிலிருந்து நான் கற்ற மிகப்பெரிய பாடம் ஒன்று உண்டு. சூழ்நிலைகள் நம்மை உயர்த்துவதில்லை, தன்னம்பிக்கையும் தொடர்ந்து முயற்சியும் நம்மை வளர்ச்சிக்கு கொண்டு செல்கின்றன. அதே எண்ணத்தோடு பெண்களின் முன்னேற்றம், தனிமனித வளர்ச்சி, சமூக விழிப்புணர்வு ஆகியவற்றிற்கான நான் பயணித்து வருகின்றேன். இன்று வைகரை சங்கமம் தொடங்கும் இந்த அழகிய முயற்சி ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் நல்ல சிந்தனையும் ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையும் விதைக்கும் ஒரு அறிவு புரட்சியாக வைகரை சங்கமம் இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. காலை 5:25 மணிக்கு தொடங்கும் இந்த பயணம் ஒரு இணைய வழி நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒழுக்கத்தின் ஒளி விளக்கு, மனித நேயத்தின் பள்ளிக்கூடம், வெற்றிக்கான வழிகாட்டி. குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என அனைவரும் இந்த பயிற்சி ஒரு புதிய முயற்சியாகவும் வாழ்க்கை பாதையை உருவாக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல சிந்தனையை விதைத்து ஒவ்வொரு மனதிலும் ஒரு புதிய விடியலை மலரச் செய்யும் இந்த முயற்சி உலகம் முழுவதும் தமிழர்களின் இதயங்களை இணைக்கும் ஒரு அற்புத இயக்கமாக வளர வேண்டும். வெற்றி என்பது உயர்ந்த இடத்தை அடைவதில்லை, உயர்ந்த எண்ணங்கள் உருவாக்குவதில் தான் இருக்கிறது. இறைவனின் அருளால் வைகரை சங்கமம் வாழ்க வைகரை சங்கமம், வளர்க நல்ல சிந்தனை, உயர்க மனித நேயம், ஒளிர்க வைகரை சங்கமத்தின் ஒற்றுமை. நன்றி, வணக்கம். நன்றி சுமதி மேடம் அவர்களே. கடின உழைப்பும் தொடர் முயற்சியும் மனிதனுக்கு வெற்றியை அளிக்கும். அதே போல நம் வைகரை சங்கமும் ஒரு அறிவு புரட்சியை ஏற்படுத்தும் என்ற அழகான வாழ்த்து கூறிய சுமதி மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தன்னுடைய ஆழ்ந்த அனுபவம், அன்பான அணுகுமுறை, பணிந்து போகும் பண்பு, தமிழின் மீது அன்பு, திருக்குறள் தான் இவரின் தெம்பு. ஆம், நம்முடைய தளத்தை அன்புடனும் பண்புடனும் வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஊக்கமூட்டும் பேச்சாளர், தொழில்துறை பயிற்றுனர் திரு வீரசேகரன் ஐயா அவர்களை
வைகறை சங்கமத்திற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வீரசேகரன் ஐயா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்பு கெழுமிய சோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் இறையருளோடு கூடிய இற்றை நாள் வைகறை பொழுதின் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் காணிக்கையாக்குகிறேன். இற்றை நாள் ஆகா ஆகா நம் அனைவரின் வாழ்விலும் ஓர் இன்ப நாளாக மிளிரப் போகிறது. ஆம், நாம் அனைவரும் அன்போடும் அறத்தோடும் பண்போடும் பாசத்தோடும் நம்மால் இயன்றதை, மீண்டும் ஒரு முறை இதை கூறுகிறேன், நம்மால் இயன்றதை இயன்ற வகையில் நமது இந்நாளோடு உலகுக்கும் இந்நாள் நல் உலகுக்கும் நம் எதிர்கால இளவல்கள் அனைவரின் நல்வாழ்வுக்கும் நம் நேசத்தை பாசத்தை பகிர்ந்தளிக்க விளையும் இந்நாளில் இறைவா, நாங்கள் அனைவரும் உன்னிடம் கூறுவது ஒன்றுதான். நாங்கள் உடலால் பலராக இருக்கின்றோம், ஆனால் உள்ளத்தால் உணர்வால் ஒருவரென உன் முன்பு நிற்கிறோம். உன் அருளோடு எங்கள் அனைவருக்கும் எங்கள் எதிர்கால இளவல்களுக்கும் நல்வழி காட்டி நல்வாழ்வு கொடுத்து நலமுடன் அனைவர் வாழ்வும் மிளிர உன் அருள் வேண்டி எங்களது அன்பு உள்ளங்கள் வைகறை சங்கமத்தில் சங்கமித்திருக்கின்ற இந்த அன்பு உள்ளங்கள் நாங்கள் ஒருவரே நாம் அனைவரும் நலமுடன் வாழ்வ மீண்டும் இறைவனிடம் வேண்டி வாழ்த்துக்களை கூறி வணங்கி மகிழ்ந்து விடையிறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன் ஐயா. உள்ளத்தாலும் உணர்வாலும் ஒன்றாக இருந்து வைகறை சங்கமத்தை உயர்த்துவோம் என்ற அருமையான தன்னுடைய வாழ்த்துறையை கூறிய ஐயா அவர்களுக்கு வைகறை சங்கமம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த துவக்க விழாவில் குதூகலமான இந்த சூழலில் நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் அத்தனை பேரும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நேரம் இது. வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புபவர்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டனை அழுத்தி தங்களுடைய ஆவலை தெரிவிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். முதலில் கோமதி மேடம் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். நிறைய பேர் நம் பின் தொடர்ந்து இருப்பதால் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்குமாறு தன்னுடைய வாழ்த்துக்களை மிகவும் சுருக்கமாக கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் அன்புடன். கோமதி மேடம் பேசலாம். வைகறை சங்கமம் அன்பு உறவுகளுக்கு இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். இன்னைய நாள் இதுதான் ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய நாட்கள் இருந்திருப்போம். என்னுடைய மகன் பிறந்த நாள், என்னுடைய மகன் வேலைக்கு போன நாள், அவனுடைய திருமண நாள், என்னுடைய கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு, அப்படி நிறைய நாட்கள் இருந்தா கூட இன்னைய நாள் நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியையும் பெரும் நிறைவையும் தருது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருமே அன்பாலும் அறிவாலும் மனித நேயத்தாலும் ஒருங்கிணைந்திருக்கிறோம். அந்த ஒருங்கிணைப்புங்கிறது சாதாரண ஒருங்கிணைப்பு கிடையாது, மகா சக்தியாக நாம உருவெடுத்திருக்கிறோம். ஒரு சின்ன பாடல் மட்டும்தான் இன்னைக்கு. வரலட்சுமி வருக, ஸ்ரீதேவி வருக, வரலட்சுமி தேவி அம்மா வரணும் வரணும், எங்கள் குழுவெல்லாம் மங்களமே நாளும் தரணும். அறிவு மழை பொழிக பொழிக வரலட்சுமி அன்னையே, அறிவு மழை பொழிக பொழிக வரலட்சுமி அன்னையே, இன்பம் நிம்மதி அள்ளி தருக வளமெல்லாம் தருக, தேவி
வரலட்சுமியே சரணம் சரணம் ஸ்ரீ வரலட்சுமி சரணம் வரவேண்டும் வரவேண்டும் வரலட்சுமி தேவி சரணம் தேவி லட்சுமியே சரணம் சரணம் ஸ்ரீ வரலட்சுமி சரணம் வரவேண்டும் வரவேண்டும் வரலட்சுமி தேவி சரணம். இந்த 30 முக்கோடி தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் நம்மளை வாழ்த்த இனி நம்ம வீறு நடையோடு ஒரு நல்ல அழகான இனிமையான பயணம் சென்று 1 வருடம் கழித்து பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருப்போம்னு இப்பவே நான் நினைச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி கோமதி மேடம். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அழகாக நான் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று மிக சுருக்கமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றி. சுனிதா மேடம், உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து. அனைவருக்கும் இனிய வைகறை வணக்கங்கள். மனம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. மிகவும் சந்தோஷமான தருணம் இது. இந்த குழுவில் உள்ள அனைவரும் நீண்ட ஆரோக்கியத்தோடும் நீண்ட நாள் நாம் இந்த பயணத்தை தொடர வேண்டும். இந்த குழுவானது ஒரு தலை சிறந்த ஒற்றுமையாகவும் தலை சிறந்த ஒழுக்கத்துடனும் நம்முடைய தலைமுறை தாண்டி இந்த பயணத்தை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். நன்றி சுனிதா மேடம், தங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பவர்கள் உங்கள் முகத்தை காண்பித்தால் எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க. அதனால முகத்தை காண்பீங்கள். லோகநாதன் ஐயா. வைகறை சங்கம இனிய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நான் அப்படியே காலையில் டாக் பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் போயிருந்தேன். ஏன்னா அது ரொம்ப தொல்லை பண்ணுது. அதனால அதை காலையிலே விட வேண்டிய சூழ்நிலை இருந்தேன். ரொம்ப அருமையான ஒரு தளம். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்ததில்லை. நான் ஒரு கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படின்ட்டு என்னுடைய பாணி தனி பாணி. ஆனால் வாழ்க்கையில் நல்லா தான் இருக்கேன். ஆனால் இது மாதிரி ஒரு தளத்தை இப்படிதான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது, ஆன்லைன் கிளாஸ் கேட்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால டெய்லி வரேன், டெய்லி அட்டன் பண்ணுறேன். எல்லாரும் ரொம்ப அன்பாக இருக்காங்க. இது தொடரும். கடவுள் வாழ்த்திருக்காரு நம்மளை. எல்லாருமே முதல்ல வாழ்த்திட்டார் கடவுள். நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த சங்கமம் கண்டிப்பா நல்லா இருக்கும். அது கடவுள் முதலில் நமக்கு நிர்ணயிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமையா. அனைவருக்கும் நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. ரொம்ப நன்றி. நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி லோகநாதன் ஐயா அவர்களே. நிறைய பேர் இருப்பதால் அழகாக தன்னுடைய சுருக்கமான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஏவி ராமநாதன் அவர்கள் வாங்க. அனைவருக்கும் வைகறை சங்கம நல்வாழ்த்துக்கள். வைகறை சங்கம்ங்கிற பெயரே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை, உற்சாகத்தை உண்டாக்குறது. ஏன்னா அந்த அடிவானமும் அந்த பூமியோட எல்லையும் ஒன்று சேரும் பொழுது அந்த தொடுவானம் நமக்கு ஒரு வித்தியாசமான வருடங்களை உண்டாக்குகின்றன. அப்புறம் பறவை இனங்களுடைய ஒலிகள், அப்புறம் கறவை இனங்களுடைய ஒலிகள் மற்றும் விடியற் காலையில் தன்னுடைய வேலைகளை தொடங்கக்கூடிய ஒலிகள் எல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி, உணர்ச்சி உண்டாகிறது. அதுபோலதான் நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி நம்ம நிறைய கருத்துக்களோட இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஹென்ரி ஃபோர்டு சொன்ன மாதிரி கம்மிங் டுகெதர் இஸ் பிகினிங், கீப்பிங் டுகெதர் இஸ் ப்ரோக்ரஸ் அண்ட் ஒர்க்கிங் டுகெதர் இஸ் சக்சஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி அதாவது இணைந்து வருதல் தொடக்கமாகும், இணைந்து இருத்தல் முன்னேற்றமாகும், இணைந்து பணியாற்றுதல் வெற்றியாகும் என்று சொல்வதற்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் இணைந்து இணைந்து இருந்து இணைந்து நம்முடைய பணியை ஆற்ற தொடங்கி இருக்கிறோம். நிச்சயமாக வெற்றியை நோக்கி சொல்லுவோம். அது மாதிரி ரிக்வேதத்தினோடு சொல்லுவாங்க, லெட் ஐடியாஸ் கம் ஃப்ரம் எவரி கார்னர் அண்ட் ஃபிளரிஷ் அப்படிம்பாங்க. அதாவது கருத்துக்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அவை எல்லாம் ஒன்று சேர்ந்து மேலும் பரிமளிக்கட்டும் என்று சொல்லுவார்கள். அதுபோல நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு மேலும் மேலும் பல புதிய புதிய கருத்துக்களை உண்டாக்கி நமக்கு எல்லோரும் நல்ல உறவை மட்டுமல்ல
சமுதாயத்தை முன்னேற்றக்கூடிய நல்ல சிந்தனைகளையும் நமக்கும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு அருமையான அரங்கமாக, அருமையான தளமாக இதை நினைக்கிறேன். இதோடு இந்த தளத்தில் நானும் ஒரு அங்கம் வகிப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இது மேலும் மேலும் வளர்ந்து பல சிகரங்களை அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. தன்னுடைய அனுபவங்கள் மிக்க பெரிய அனுபவங்களோட நம்மளோட இணைந்து வைகரை சங்கத்துல பயணித்திருக்கும் ராமநாதன் ஐயாவோட வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. விவேகராஜா ஐயா வாங்க, அனிமொழி அகாடமியின் ஃபவுண்டர் வாங்க. நன்றி. நன்றி ரமேஷ் ஐயா. எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு அற்புதமான வார்த்தைகளை ஒதுக்க நம்மளோட புரட்சி கவிஞர் பாரதிதாசனோட வார்த்தைகளை வச்சு இந்த உரையை துவங்குறேன். தமிழ் ஒன்றுபட்டு நிற்கும் அப்படின்றதுக்கு இந்த 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 நிகழ்ச்சி, இந்த ஒருங்கிணைப்பு ரொம்ப ஒரு அற்புதமான விழாவாக இருக்குது. இந்த இனிய காலை வேளையில் இது வெறும் தொடக்க விழாவாக மட்டும் நான் பார்க்கல. நம்மளோட மொழி, நம்மளோட பண்பாடு, நம்மளோட திறமை உலகத்துக்கு உறக்க சொல்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம எல்லா மக்களோட மார்னிங் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான இன்டர்நேஷ்னல் அட்டையரில் இருக்குது. ஆனால் பேசுறது வந்து நம்மளோட ஆத்மார்த்தமான தமிழ் வார்த்தையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த எனர்ஜி, இந்த ஆற்றல், இந்த என்ன சொல்கிறது, இந்த குடும்பம் அப்படின்றத வந்து அம்மா சொன்ன மாதிரி, கோமதி அம்மா சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு வெள்ளோட்டமாக, ஒரு மாக்ட்ரில்லாக இருக்கிறதா நான் இதை என்ன சொல்கிறது உள்வாங்குறேன். இது ஒன்றுபட்ட தமிழர்களாய் உயர்ந்த ஒரு இலக்கத்தோடு நம்மளோட பயணத்தை தொடங்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஆரம்ப நாளான இன்று எனக்கும் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்த அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வளர்க ஒற்றுமை. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி விவேகராஜா சார். 1 ஜூலை 2027 விழாவோட இது முன்னோட்டம் தான். 10 மடங்கு பங்கேற்பாளர்கள் அந்த விழாவில் இருப்பாங்க. நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. நாகவல்லி மேடம் நம்முடைய தளத்தில் தொடர்ந்து பயணித்து நாகவல்லி மேடம், உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. வைகரை சங்கம உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஒரு உற்சாகமான தொடக்கத்தின் பயணம். மென்மேலும் வளரும் என்று மனதார இறைவனை வணங்கி தொடங்குகிறேன். எந்த ஒரு மனிதன் வந்து சாதாரணமாக என்னால் காலையில் எழ முடியவில்லை என்று ஒரு காரணம் கூறுகிறான் என்றால் அவனுக்கு வலுவான காரணம் இல்லை என்று முதல் ஸ்பீச்சை ஆரம்பிச்சேன். ஏன்னா இந்த வைகரை சங்கம உறவுகள் அத்தனை பேரும் அலாரம் அடிக்காம எந்திரிக்கிற அன்பு உறவுகள். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல ஈடுபாட்டோட இருக்கிறாங்கிறதுல எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோட அத்தனை பேரும் இதுல பயணிக்கிறோம். இது ஒரு அன்பின் தொடக்கம், அறிவின் பயணம். இது மென்மேலும் வளர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். அத்தனை உறவுகளும் இதில் பயணித்து இது மேன்மேலும் உறவுகளை வலுப்படுத்தி இது ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை இதுல கொண்டு செல்லணும், அறிவின் பயணத்தை அத்தனை பேருக்கும் பகிரணுங்கிறத மனதார வாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். அது அனைவரும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி நாகவல்லி மேடம், அருமையான வாழ்த்துக்களை தெரிவித்தீங்க. தொடர்ந்து பயணிப்போம். முத்துலட்சுமி மேடம், உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கலாம். நன்றி சார். அனைவருக்கும் இனிய வைகரை காலை வணக்கம். வைகரை என்பது வெறும் அதிகாலை அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். சங்கமம் என்பது வெறும் கூட்டம் அல்ல, அது திறமைகளின் உன்னத கூடம். சுடர்விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்பார்கள். நம்மிடம் இருக்கும் திறமைகளை தூண்டிவிட, நம் லட்சியங்களை நோக்கி நம்மை வழிநடத்த வந்திருக்கும் ஒரு வழிகாட்டி தான் இந்த வைகரை சங்கமம். புத்தொளி வீசும் புன்னகை தேசமே, புரட்சிகள் விதைக்கும் பயிற்சி வாசலே, வைகரை சங்கமம் என்னும் பேராற்றலே, உங்களின் புதிய தொடக்கம் நல்வரவாகுக. கற்பாறையை சிற்பமாய் செதுக்கும் உன்னத களம் இது. கற்கும் திறமைகளை சிகரத்தில் ஏற்றும் அறிவு தளம் இது. இலக்குகளை வெல்லும் ஆற்றலை தரும் நந்தவனம். சாதனையாளர்களை உருவாக்கும் வீரர்களின் சங்கமம். பெரிய ஆளுமைகளோடும் பெரிய லட்சியங்களோடும் பயணத்தை தொடங்கும் வைகரை சங்கமம் குழுவிற்கு நம் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். கரம் கோர்ப்போம், சிகரம் தொடுவோம். நன்றி. நன்றி முத்துலட்சுமி மேடம், அருமையான முத்தான வாழ்த்துக்களை தெரிவித்தீர்கள். அடுத்து நாகவல்லி மேடம் சகோதரி திருமதி திரிபுர சுந்தரி மேடம், உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அம்மா நீங்க மியூட்ல இருக்கீங்க, மியூட் எடுத்துருங்க. வைகரை சங்கமம் அனைவருக்கும் காலை இனிய வணக்கம். வைகரை சங்கமம் என்பதோடு உறவுகள், அன்பு உறவுகளோடு
அனைவரும் சந்திக்கும் ஒரு வாய்ப்பு. அற்புதமான தலைப்போடு ரொம்ப அருமையான பேச்சு. எத்தனை உறவுகள் எங்கிருந்தாலும் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு விழாவாக நாம் கொண்டாடும் முறை ரொம்ப அற்புதம். இதுக்காக ஒரு பாடல். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கடமனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நெறியமும் கோலாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தூயரின் பாதத்தில் நண்பர்கள் உதை பெரிய தொண்டாரோடு கூட்டு கண்டாய் அலையாணி என்றும் ஆதியர் தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வீர் அமுதூசர் ஒரு பகலும் அகலாத சுகபாமி அருள்வாயினி அபிராமியே. அனைவரும் ஒன்றோடும் அற்புதமாக பேச்சோடும் அற்புதமாக இருங்க. அனைவருக்கும் வாழ்வாங்க வாழ்க. ரொம்ப அற்புதமான தலைப்போடு அருமை ஐயா. அனைவருக்கும் நன்றிகள். நன்றி மேடம். தன்னுடைய அழகான பாடலோட அழகான வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றிருக்கிறார். நன்றி. அடுத்து நம்முடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஆளுமை நிக்கில் ஃபவுண்டேஷன் ஹெட் கோச் திரு ராமசாமி ஐயா அவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். வணக்கம். வைகறை சங்கமத்துக்கு என்னுடைய காலை வணக்கங்கள். இன்னைக்கு ஆக்சுவலா ஜூலை 1 வந்து மருத்துவர் தினம், டாக்டர்ஸ் டே. ஸோ எப்படி ஒரு மருத்துவர் மக்களுடைய உடல் நலத்துக்கு நிறைய விஷயங்கள் செய்யறாரோ, அதே மாதிரி இந்த வைகறை சங்கமம் நிறைய பேரோட மனசுக்கு வைத்தியங்கள் செய்யக்கூடிய வகையில இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நல்ல நாள்ல ஆரம்பிச்சிருக்கிறோம், நிறைய பயணிக்க போறோம், நிறைய விஷயங்கள் செய்ய போறோம். ஸோ அந்த வகையில வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம சரியா பயன்படுத்தினா நம்ம முன்னுக்கு வருவோங்கிறதுக்கு இந்த வைகறை சங்கமம்ங்கிறது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ அந்த வகையில இந்த குழுவில் நானும் பயணிக்கிறதுல பெருமைப்படுறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க. அழகான சுருக்கமான நெருக்கமான அழுத்தமான கருத்துக்களோட வாழ்த்துக்கள் தெரிவித்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து தங்கம் ஸ்ரீராமன் உங்க வாழ்த்துக்களை தெரிவிக்க. அனைவருக்கும் இனிய மனமகிழ் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வைகறை சங்கம் உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய மனமகிழ் காலை வணக்கம். என்னடா இவள் 2 தடவை சொல்கிறாள் என்று நினைக்கிறீர்கள். ஒரு தடவை சொல்வது அனைவருக்கும், 2வது தடவை சொல்வது முக்கியமாக வைகறை சங்கத்தை அமைத்து வைகறை பொழுதில் நம்ம எல்லாம் தட்டி எழுப்பி விடிவெள்ளி வந்து விட்டது, விடிந்தது, களைப்பை போக்கி கழிப்பினை பெற்றிடு என்று சொல்வதற்காக 2வது முறை சொல்லப்பட்டது. அழகான ஒன்று என்று ஒரே ஒரு சின்ன வரியை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். வைகரையில் வந்ததென வான்மதி, புள்ளினங்கள் ஓசையிலும் தேன்மொழி. வைகரையில் வந்ததென வான்மதி, புள்ளினங்கள் ஓசையிலும் தேன்மொழி. நித்த நித்தம் அதிகாலை நேரம், நித்த நித்தம் அதிகாலை நேரம், இணையத்தில் இணைந்து இதயத்துடன் பேச அனைவரும் இணையும் நேரம். சொற்பொழிவு மறைசாரலாக வீச வேண்டும், சொற்பொழிவு மறைசாரலாக வீச வேண்டும். அந்த ஒவ்வொரு கருத்தும் அனைவரின் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். சொற்பொழிவு மறைசாரலாக வீச வேண்டும். அதில் வரும் ஒவ்வொரு கருத்தும் அவரவர் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இதுபோல் தொடரும், இதுதான் வைகறை பொழுது, இதுதான் நேரம். தினம் பயிலும் நல்லவற்றை உதிர்க்கும் இந்த சரசம். இந்த காதல் கதைன்னா என்னன்னா அன்பால இணைந்த கதை, தப்பாக உணர வேண்டாம். இந்த காதல் கதை தினம் தினம் தொடரும். காலம் உள்ளவரை வையம் உள்ளவரை இந்த வைகறை சங்கமம் இனிதே நடக்க எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சி வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு சின்ன பாடல் சொல்லலாமா? சொல்லுங்க.
சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியமும் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமர்க்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றியாகும் நன்னோ நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளி இந்த வையத்தில் சங்கமத்தில் அமர்ந்திருக்கும் அல்லது இந்த வையத்தில் உள்ளவர் அத்தனை பேருக்கும் இந்த 16 செல்வங்களும் கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றியாகு நன்னோ நுகர்த்தே தொகை தரும் 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திருச்சூலை மங்கள விசாலி மகோனாய் நீதாய் அணிகொளாதோ மகிமை வளர் திருக்கடவுரில் வாழ்வாமி சுவனேமி புகழாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. அனைத்து தெய்வங்களும் ஒன்றாக கூடி அனைத்து அன்பர்கள் மனத்திலையும் உதித்து நல்லவற்றை பேசி நல்லவற்றையே காண்போம், நல்லவராகவே இருப்போம் என கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். தன்னுடைய வாழ்த்துக்களை பாடல் மூலமாக அழகாக தொகுத்து வழங்கிய தங்க மேடம் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வைகை சங்கமம் சார்பாக. அடுத்து நம்முடன் அன்புடன் என்னுடைய அன்பு அழைப்பை ஏற்று என்னுடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் NLC இந்தியா நிறுவனத்தின் ரிட்டையர்டு சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் வாழ்த்துறை. நன்றி ரமேஷ். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வைகறை சங்கமம் நம்ம ஒரு மிகுந்த அக்கறையோட ஒரு நிறைய கருத்து பரிமாற்றங்களுடன் நிறைய ஆளுமைகள் சிறந்த கோட்பாடுகளை ஏற்பாடு செய்து கொண்டு துவங்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையே சிறந்த ஆளுமைகள் ரமேஷ், லட்சுமி நாராயணன், அப்புறம் அருணகிரி எல்லாருமே சிறந்த கவிதா நயத்தோட உங்களுடைய வாழ்த்துறைகளை சொல்லி ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. அதே போல நிறைய கோமதி அம்மா, மீடியா நாகவல்லி மேடம், முத்துலட்சுமி அவர்களும் எல்லாருமே அவங்களுடைய கவிதை நயத்தோட வாழ்த்துக்களை சொன்னாங்க. என்னால அந்த அளவு கவிதை நயத்தோட வாழ்த்துக்களை சொல்ல முடியாது. ஆனா இந்த வைகறை சங்கமத்துல நமக்கு நிறைய புத்தகங்களை படிக்க முடியாட்டாலும் கூட நமக்கு இந்த ஆளுமைகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிட்டாலே நிறைய விஷயங்கள் நம்மளால மனதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். அதுலயும் சிறந்த ஆளுமைகள் மேஜர் நாராயணன் சார் மாதிரியார்கள், ஏவி ராமநாதன் அவர்கள், ராமசுவாமி ஐயா அவர்கள், இது போன்ற சிறந்த ஆளுமைகள். மற்றவர்களை எனக்கு சில பேர்கள் தெரியாம இருக்கலாம். 2-3 நம்ம தாமோதரன் ஐயாவும் இவர் டாக்டர் ஜெயகரனும் அயல் நாட்டுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுபோல அனைவருக்கும் இங்க இருந்து இந்த தொகுப்பை சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, அருமையான வாழ்த்துக்களை தெரிவிச்சீங்க. அனைவருக்கும் நன்றியும் தெரிவிச்சிருக்கீங்க, மிக அருமை. அடுத்து தீபா செந்தில் மேடம், வாங்க உங்க வாழ்த்துக்களை தெரிவிங்க. மியூட்ல இருக்கீங்க மேடம். அனைவருக்கும் இனிய வைகறை காலை வணக்கம். அன்பின் ஒளிபரப்பி அறிவின் ஒளிபரப்பி அன்பின் பாலம் கட்டி நட்பின் நிழல் விரித்து கனவுகள் நினைவாகி அனைவரின் திறமைகளையும் மலரச் செய்யும் இந்த வைகறை சங்கமம் சிறப்புடன் நடைபெற்று மாபெரும் வெற்றி பெற என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துகள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். உங்களுடைய அனைவரு முயற்சிகளையும் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி சார். இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி. நன்றி. அழகான சுருக்கமான நெருக்கமான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்த தீபா மேடம் மிக்க நன்றி. அடுத்து நம்முடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் நமக்கு மில்டன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஏறா நிலசை ஏற்றி ஆறாறு காட்டிய அருப்புரிஞ்சோதியின் வாழ்த்துக்கள் இன்று வரட்டும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அனைத்தும் 5 பூதங்களும் இன்று வாழ்த்தட்டும். அருப்பெராற்றல் கருணினால் உடல்நலம் மீதாய் நிறை செல்லும் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க என்று இங்கே வருகின்ற அமைப்பாளர்கள், பேசுகின்றவர்கள், கேட்கின்றவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். அருப்பெராற்றல் கருணினால்
இரவும் பகலும் எல்லா நேரங்களும் எல்லா இடங்களும் எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் வழிநடத்தியாகவும் அமைவதாக என்று அந்த பாதுகாப்பு வேதாத்திரி அவர்கள் இந்த குருவுடைய தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டளை அந்த குருவர்களும் பேரர்களும் அனைவருக்கும் கிட்டட்டும் அந்த சொல்லி நாம் வாழ்த்துகிறோம். நன்றி வணக்கம். நன்றிங்க ஐயா, தங்களுடைய அருமையான வாழ்த்துக்களுக்கு நன்றி. சுஜாதா மேடம், உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். உங்க வீடியோ கொஞ்சம் 90 டிகிரி திருப்பிடுங்க. ஓகே சார், நான் ஓகேவா? ஓகே சார். ஓகே மேடம். வைகரை சங்கமம் அன்பு உறவுகளுக்கு என் அன்பான காலை வணக்கம். காலை எழுந்தவனுக்கு காலமே துணை என்ற பழமொழி நமக்கு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிப்பதைப் போல் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிதாக தொடக்கம், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்துவதற்கான நேரமே வைகரை. வைகரை என்பது ஒரு புதிய நாளின் தொடக்கம் மட்டுமல்ல, புதிய நம்பிக்கைகள், புதிய வாய்ப்புகள், புதிய வெற்றிகளின் ஆரம்பமாகும். இங்கு நாம் அறிவை பகிர்கின்றோம், அனுபவங்களை பரிமாறுகின்றோம், ஒருவரை ஒருவர் ஊக்குவிக்கின்றோம். இந்த வைகரை சங்கமம் நம் அனைவருக்கும் புதிய சிந்தனைகளையும் புதிய உற்சாகத்தையும் புதிய சாதனைகளையும் அளிக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வைகரை சங்கமம் உறவுகளுக்கு அனைவருக்கும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும். தேங்க்யூ சார். நன்றி சுஜாதா மேடம், அருமையான சுருக்கமான வாழ்த்துறை தெரிவித்திருக்கீங்க. அனைவரும் நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவித்தவர்கள். வைகரை சங்கம் இந்த தூக்க விழாவிற்கு தங்களது வாழ்த்துறைகளை அள்ளி வழங்கிய அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வைகரை சங்கமம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பயிற்சிக்கான நேரம் இது. வைகரை சங்கமம் இணைய வழி பயிற்சி நிகழ்ச்சி கூகுள் மீட் தளத்தில் தினமும் காலை 5:25 முதல் 6:16 வரை சிறப்பாக நடைபெறும். பயிற்சியாளர் தனது உரையை நிறைவு செய்தவுடன் ஹேண்ட்ரைஸ் வசதியை பயன்படுத்தும் 5 பங்கேற்பாளர்களுக்கு தங்களின் கருத்துக்கள், பின்னூட்டங்கள் மற்றும் கற்றல் அனுபவங்களை நேரலையில் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும். புதிய பங்கேற்பாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதன் மூலம் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைப்பதோடு ஒருவரின் பேச்சு திறனும் மேம்பட ஊக்கம் அளிக்கப்படும். பின்னூட்டம் வழங்கும் போது அனைவரும் தயவு செய்து தங்களது கேமராவை ஆன் செய்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் இன்றைய கற்றல் பற்றிய தங்களது கருத்துக்களை பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்படுவதால் உங்கள் கருத்துக்கள் நீண்ட காலம் பலருக்கு வழிகாட்டும் மதிப்புமிக்க பதிவாக இருக்கும். நேரலையில் பின்னூட்டங்களை தெரிவிக்க வாய்ப்பு கிடைக்காத நம்முடைய அன்பு உறவுகள் தங்களின் பின்னூட்டங்களை வைகரை சங்கமம் அன்பு உறவுகள் வாட்ஸ்அப் குழுவில் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் நோட் மூலமாகவோ பகிர்ந்து கொள்ள அன்புடன் வரவேற்கப்படுகிறார்கள். நம்முடைய நோக்கமான அறிவை பகிர்தல், அனைவரையும் அதன் மூலமாக வளர்ப்போம், ஒருவருவருக்கும் வாய்ப்பு அளிப்போம். வைகரை சங்கமத்துடன் அனைவரும் உயர்வோம். நன்றி. இப்பொழுது பயிற்சியாளரை உங்கள் முன் அறிமுகம் செய்யும் நேரம் இது. ட்ரைனிங் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் என்ற டேக்லைனுடன் வலம் வருபவர். தனது 30 ஆண்டுகளுக்கு மேலான தொழில்முறை அனுபவத்துடன் தான் தரும் பயிற்சிகளின் மூலமாக தேவையான திறன்களை ஊழியர்களிடம் வளர்த்து அவர்களிடம் நேர்மறையான மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்க முடியும் என்று நம்பிக்கை கொண்டவர். நுகர்வோர் பொருட்கள், ஆட்டோமொபைல், நிதி, முதலீடு, மனிதவள ஆலோசனை உள்ளிட்ட பல துறைகளில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மனிதவள மற்றும் மென்திறன் பயிற்சிகளில் சிறப்பு அனுபவம் பெற்றுள்ளார்.
நாலந்தா சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்ற பெயரில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் சிஎஸ்ஆர் திட்டங்களுக்கான பல்வேறு பயிற்சிகளை நடத்தி வருகிறார். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி பட்டப்படிப்பு, பிஎஸ்சி வேதியியல் பட்டப்படிப்பு, கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டியில் பிஎட் பட்டம் மற்றும் அதே பாரதியார் யூனிவர்சிட்டியில் மார்க்கெட்டிங் பினான்ஸ் துறையில் எம்பிஏ பட்டம் மற்றும் தொழில்முறை சான்றிதழ்களாக சர்டிஃபைடு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர், ஜேசிஐ இந்தியாவின் சர்டிஃபைடு ஜோன் ட்ரைனர், ஐசிடாக்ட் பாண்டிச்சேரியின் சர்டிஃபைடு மாஸ்டர் ட்ரைனர், IRDA சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர், NCFM பேசிக் ஃபினான்ஷியல் மாடியூல் சர்டிஃபிகேஷன் மற்றும் இவரது பயிற்சிகள் எந்தெந்த தலைப்பில் எந்தெந்த துறையில் அமையும் என்னவென்றால் தொழில் முனைவோர் திறன்கள், தலைமைத்துவ திறன்கள், பிஹேவியர் ட்ரைனிங் நடத்தை மாற்ற பயிற்சி, குழு உருவாக்கம், சந்தைப்படுத்தல் திறன்கள் ஆகிய பல தலைப்புகளில் இவர் பயிற்சிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார். இவரது சிறப்பம்சமாக நிறுவனத்தின் இலக்குகளுக்கு ஏற்ற பணியாளர் திறன்களை அடையாளம் கண்டு மேம்படுத்தும் திறன் படைத்தவர். நீண்டகால தொழில் அனுபவத்தை அடிப்படையாக கொண்ட நடைமுறை சார்ந்த பயிற்சி முறை இவரது அருமையான பயிற்சி முறையாகும். சிறந்த பேச்சு திறன் மற்றும் ஊக்கமளிக்கும் பயிற்சிகளின் மூலமாக பணியாளர்களிடம் நேர்மறையான மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்க முடியும் அந்த திறன் படைத்தவர். மேலும் இந்த வைகரை சங்கமம் தளத்தை வழிநடத்தும் மதிப்புமிக்க ஆளுமைகளில் இவரும் ஒருவர். வைகரை சங்கமத்தின் தினசரி நிகழ்விற்கான போஸ்டர்கள் தயாரித்தல் மற்றும் யூடியூப் வீடியோ அப்லோட் செய்யும் வரை பல டெக்னிக்கல் பொறுப்பை முழுமையாக எடுத்துக்கொண்டு தனி ஒரு மனிதனாக தன்னுடைய கடின உழைப்பை வைகரை சங்கமத்திற்கு வழங்கி வருபவர். இப்ப கூட நம்ம பார்த்திருக்கலாம், நம்ம எல்லாம் நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு டெக்னிக்கல் துறையில் அவர் பணியாற்றி கொண்டே இருக்கிறார், பிஸியாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி வைகரை சங்கமம் தலைப்பான வைகரை சங்கமம் என்ற இந்த மாதத்திற்கு பற்றிய தெளிவை நமக்கு கொடுப்பதற்காக வந்துள்ள மென்திறன் பயிற்சியாளர், பயிற்சி திட்ட வடிவமைப்பாளர், இன்றைய பயிற்சியாளர் திரு பிருத்திவிராஜன் கணேசன் அவர்களை தங்களது பலத்த கரவொலியுடன் இந்த அவையில் அறிமுகம் செய்வதில் மிகவும் பெருமிதம் அடைகிறோம். மேடை உங்களிடம் ஐயா, பயிற்சியை துவக்கலாம். மிக நன்றி ரமேஷ் சார். சார் நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன் சார். எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஒரு அருமையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கெடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு சொந்த வீடு கட்டி ஒரு பெரிய மாளிகை கட்டி நம்ம ஒரு பால் காட்சி உள்ள போனா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி நம்ம அனைவருக்குமே. அது வைகரை சங்கமத்தோட துவக்க விழால அது முதல் நாள் நம்ம அனைவரையும் வந்து ஒரு பயிற்சி அப்படிங்கிற வகையில நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்நாள் பாக்கியமா நான் கருதுறேன். ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. அதாவது ஒரு ட்ரெயினரை வந்து ரொம்ப உயர்த்தி அவங்களுடைய திறன் என்ன அப்படிங்கிறத சொல்லி ஒரு அறிமுக உரையை கொடுத்து அந்த ட்ரெயினருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தூக்கி நம்ம கையில கொடுத்துருவோம். அது கையில கொடுக்குறதா நினைப்போம். ஆனா அந்த ட்ரெயினருக்கு தலையில வைக்கக்கூடிய அந்த கிரீடம் ரொம்ப வெயிட்டா இருக்கு சார். ரமேஷ் சார், நீங்க கொடுத்தது வந்து நான் என்னுடைய வாழ்நாளில் நான் பண்ண விஷயங்களை திரும்பி பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப இதா இருக்கு. அவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு ட்ரெயினர் வியக்கிற அளவுக்கு உங்களுடைய இது இருந்தது. நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்வீங்கன்னு நினைச்சேன், ரொம்ப பெருசா சொல்லிட்டீங்க. கிட்டத்தட்ட 6:22 ஆயிடுச்சு சார் இன்னைக்கு. எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப ஒரு இவ்வளவு லென்த் நம்ம எடுக்க மாட்டோம், ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருவோம். வைகரை சங்கமத்துக்கு என்னுடைய வாழ்த்துறையோட என்னுடைய ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வுலகில் பல லட்சம் உயிரினங்கள் தோன்றி மறைந்தாலும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னை தகவமைத்துக் கொண்டு தானும் தான் சார்ந்த சமூகமும் இவ்வுலகில் நிலைத்து நிற்க தேவையான அறிவை வளர்த்து கொண்டு அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து இந்த சமூகத்தை நாகரிகமிக்க சமூகமாக மாற்றும் திறன் நம் மனித குலத்திற்கே உரிய மாண்பு. இந்த வரிசையில் இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி இலக்கியங்கள், காப்பியங்கள், இதிகாசங்கள் துவங்கி வரலாறு மற்றும் சமூகத்தின் இன்றைய செயல்பாடுகள் வரை அனைத்தையும் ஆராய்ந்து மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு ஆளுமை என்ற வகையில் பல துறை சார்ந்த வல்லுநர்களின் வாழ்நாள் அனுபவம், ஞானம் போன்றவற்றை மற்றவர்களுக்கு, முக்கியமாக அடுத்த தலைமுறைக்கு எவ்வித பிரதிபலன் பார்க்காமல் எடுத்து செல்லும் உயர்ந்த நோக்கத்தோடு அதற்கான
நேரம் பிரம்ம முகூர்த்தம் தான் என்பதை தேர்ந்தெடுத்து இன்று நாள் 1/7/2026 ஜூலை மாதம் பல சான்றோர்கள் முன்னிலையில் புதிதாக பிறந்திருக்கும் வைகறை சங்கமம் என்ற பெயர் பெற்ற இந்த ஞான குழந்தை ஈசன் அருளுடன் இச்சமூகத்திற்கு தொடர்ந்து பல ஆண்டுகள், ஏன் பல்லாயிரம் ஆண்டுகள் தனது சேவையை செய்ய உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இங்கு பதிவு செய்து என்னுடைய ட்ரைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. சார், என்னுடைய ஸ்லைட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன் சார். ஷூர் சார். சார், இந்த ஸ்கிரீனே மாற மாட்டேங்குது. எனக்கு வேணா அனுப்பி விடுங்க சார், நான் ஏதாவது ஷேர் பண்றேன். அது ஒரு நிமிஷம் சார். சார், இப்போ வந்துச்சு நினைக்கிறேன் சார். சார், வந்துடுச்சுங்களா? வந்துடுச்சு சார். கண்டிப்பா. எஸ் சார், எஸ் சார். சார், வைகறை சங்கமம் இந்த அமைப்போட நம்ம இந்த தளத்தோட முதல் மாசம் நம்ம தலைப்பாக வைகறை சங்கமம் அப்படிங்கிறதே நம்ம டாபிக்கா வச்சிருக்கோம். டாபிக்கா வச்சிருக்கிறதுக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு, வைகறை சங்கமம் பத்தி நம்ம மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்துறதுக்கு, ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது, வைகறை சங்கமம் நம்ம பேர் வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம பேர் வச்சது சரியா, அந்த பேர்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு. அறிவு சார்ந்த சமூகம் நிறைய விஷயங்கள் தேடுவாங்க. 30 நாள் 30 ஆளுமைகள் அவங்கவுங்க துறை சார்ந்து பல விஷயங்கள் தேடும் போது நிறைய விஷயங்கள் வெளியில வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம வச்சிருக்கோம். இப்போ வைகறை சங்கமம்னு பொதுவா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரே செகண்ட் சார். எஸ், இந்த தலைப்பு வந்து முதல்ல வைகறை சங்கமம் ஏன் பேர் வச்சோம் அப்படிங்கிறத நம்ம பல விஷயங்கள் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது சில உண்மைகள் நமக்கு தெரியும். வைகறை அப்படிங்கிறது பொழுது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு தான் நம்ம பண்ணியிருந்தோம். இரவு 2 மணில இருந்து காலையில விடிகிற அந்த 6 மணி வரைக்கும், அது எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் 4 to 6 அப்படிங்கிற விஷயத்த நம்ம வச்சிருப்போம். நம்ம அந்த பொழுது புலர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். அதிகாலையில வைகறையில நம்ம எந்த செயலை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம், நம்மளுடைய பண்பாடு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல வந்து வீடு பால் காய்ச்சுறது, மிகப்பெரிய பட்டாபிஷேகத்துல இருந்து பல விஷயங்கள் ராஜாக்கள் காலத்துல இருந்து பல விஷயங்கள் செஞ்சது எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணியிருக்காங்க. பிரம்ம முகூர்த்தத்துல செய்யக்கூடிய ஒரு சிறப்பான வேலைகள் ஒரு நெடிய காலத்துக்கு பயணிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம். அதுக்காக தான் வச்சிருக்கோம். நம்ம தலைப்பு, நம்மளுடைய பேச்சு வந்து இது சார்ந்து இருந்ததுன்னா, அந்த பொழுது எந்த சமயத்துல புலருது, அது டைமிங் என்ன, ஸோ இது சார்ந்து நம்ம பேசி அது தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அதே மாதிரி நம்ம தமிழர்களுடைய பண்பாடு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கலாச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா, நிலங்களை வந்து 5 வகை திணைகளை நம்ம பிரிச்சு வச்சிருந்தோம். குறிஞ்சி, நெல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிலங்கள் சார்பா இந்த வைகறை அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிற இலக்கியத்துல நீங்க வந்து பார்க்க முடியும். இப்போ குறிஞ்சி அப்படின்னா அதிகாலை பொழுது எப்படி விடியும், அங்க சூழ்நிலை எப்படி இருக்கும். ஒரு பாலை அப்படின்னா பாலை நிலத்துல எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இலக்கியம் சார்ந்து பயணிக்கிறவங்க நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க எடுத்து வைகறை சங்கமம் அப்படிங்கிறத நிலம் சார்ந்து பார்த்து உங்களுடைய சிந்தனையை தூண்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி வைகறை சங்கமம் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல நம்ம பேசலாம். ஹெல்த்ல என்னென்ன விஷயம், காலையில இருந்துச்சு யோகா பண்றது, நம்மளுடைய உடல் பயிற்சி, அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி ஸோ நம்ம என்னதான் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தாலும் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா
ஓசோன் காலையில் அதிகாலையில் நம்ம எந்திரிக்கும் போது ஓசோன் லேயரோட பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு, அந்த பிறவி நிலை ஆகுதுன்னு சொல்லுவோம். O2+1 ஒரு நேஷன் ஆக்சிஜன் சொல்லுவோம். O3 அப்படிங்கிறத வந்து அந்த தனியா நிற்கக்கூடிய O வந்து எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப டீப்பாலாம் பேசலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் நான் அது சொல்லியிருக்கேன். வைகரை சங்கமம் வெல்த் ஆஸ்பெக்ட், அதே மாதிரி அதிகாலையில வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறவங்க வெல்த்ல வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க நினைச்சோ நினைக்காமலோ அது தானா அந்த லட்சுமி தேவி வந்து அவங்களுக்கு அந்த பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும், வெல்த் ஆஸ்பெக்ட்ல ஒரு வைகரை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன வகையில நம்ம விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது நான் அழகாக சொல்லலாம். நிறைய பேர் வெல்த் ஆஸ்பெக்ட்ல தனியா சேனலே நம்ம ரன் பண்ணக்கூடிய நண்பர்கள் இங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அதே மாதிரி வைகரை சங்கமம் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ், காலையில அதிகாலையில ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் என்ன இருக்கு, ஒரு குறிப்பிட்ட மதம் அப்படிங்கிறது இல்லை, எல்லா மதத்திலையுமே அந்த அதிகாலையில வந்து துவங்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வச்சிருக்காங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் ஒரு கோயில்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நான் என்னென்ன ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் கடந்து வந்தேன், என்னென்ன விஷயத்துல என்னென்ன கோயில் போயிருக்கேன், அதிகாலை எப்படி இருக்கும் அந்த கோயில் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஒரு நினைவூட்டலா ஒரு ஞாபகப்படுத்தலா நீங்க மற்ற மக்களுக்கு சொல்லும்போது அது ஒரு மிகச்சிறந்த வேல்யூ அடையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி வைகரை சங்கமம், இன்னொரு வைகரை சங்கமம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க டைம் மேனேஜ்மெண்ட், நீங்க ரெகுலர் டேல உங்க டே டு டே ஆக்டிவிட்டியில டைம் மேனேஜ்மெண்ட், அதிகாலை சீக்கிரம் எந்திரிக்கிறதுல இருந்து நம்மளுடைய முதல் வெற்றி துவங்குது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். நம்ம லேட்டா எந்திரிக்கிறதுல நம்ம தோல்வி துவங்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு சிம்பாலிக்கா நம்ம சொல்லலாம். அதுல ஸோ நம்மளோட டைம் வந்து பிளான் பண்றதுல இப்போ உதாரணத்துக்கு 6-7 மணிக்கு எந்திரிக்கிற ஒருத்தரும் 3 மணிக்கு எந்திரிக்கிறவர் வந்து ரொம்ப வேறுபடுவார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 மணிக்கு எந்திரிக்கிறவர் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவருடைய வாழ்க்கையில ஒரு நாளும் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்ப எவ்வளவு விஷயங்கள் செய்யலாம் பாருங்க. அது நம்ம ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கரெக்டா நம்ம பிளான் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னா அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஸ்ட்ரெஸ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதிகாலையில் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. உதாரணமா ஒரு 3 மணி 4 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 7 மணி 8 மணிக்கு வேலை கொடுத்தா கூட அவன் ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா ஆன் டைமுக்கு இருப்பான். காரணம் என்னன்னா 3 மணிக்கு எந்திரிச்சு அவன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவன் கரெக்டா 6-7 மணிக்கு ஆன் டைமுக்கு வந்துடுவான். ஆனா 6-7 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் இருக்கக்கூடியவன் 8 மணிக்கு வருவானான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது அவனால. ஸோ அது ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடும். ஸோ பேசிக்கா வந்து அதிகாலையில் எந்திரிக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ வைகரை சங்கமம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணது, நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள், ஒரு நாளை ஒரு 3 மணி நேரம் முன்னாடி ஸ்டார்ட் பண்றதுனால எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா அவங்க லெகுவா நீங்க சாதிக்க முடியும், உங்க கேரியர்ல என்ன விஷயங்கள் சாதிச்சீங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்க இதுல ஷேர் பண்றதுக்கான வாய்ப்பு அமையும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வைகரை சங்கமம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், காலையில அதிகாலையில் எந்திரிக்கிறதுனால எத்தனை விஷயங்கள் நீங்க வாழ்க்கையில சாதிச்சிருக்கீங்க, என்னென்ன வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா அகடமிக்ல என்ன பண்ணிருக்கீங்க, அபிஷியல் என்ன பண்ண முடிஞ்சது, ஃபேமிலியில என்ன பண்ண முடிஞ்சது. ஏன்னா அதிகாலையில் எந்திரிக்கக்கூடிய பழக்கம், அதிகாலையில் எந்திரிக்கக்கூடிய நமக்கு இல்லைன்னா கூட நம்ம வீட்டுல அம்மா எந்திரிப்பாங்க, நம்ம தங்கச்சி எந்திரிப்பாங்க, நம்ம உறவுகள் யாராவது எந்திரிப்பாங்க, அவங்க என்னென்ன சாதிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஷேர் பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மெச்சூர்ட் பர்சன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எத்திக்கல் ஷேரிங் அப்படிங்கிறத தயவுசெய்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. எந்தெந்த விஷயத்த பொதுவெளியில சொல்லணும் அப்படின்றது அதை தயவுசெய்து பார்த்து கொஞ்சம் கவனமா பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கல்வியில இருந்து, நம்மளுடைய அகடமிக் சைட்ல இருந்து, நம்ம ஃபேமிலியில இருந்து எல்லாமே வைகரை அப்படிங்கிற விஷயத்த கம்பேர் பண்ணி என்னுடைய பர்சனல் லைஃப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம பார்த்தோம்னா வைகரை இதுல வந்து அதிகாலையில் எந்திரிக்கிற பழக்கம், அதிகாலை அப்படிங்கிற விஷயத்த லைஃப் ஸ்டைல், அதோட லைஃபாவே இருக்கக்கூடிய பூச்சிகள், பறவை இனங்கள், மிருகங்கள், அவர்தான் எப்படி வந்து இருக்கு அதிகாலையில, ஸோ அதோட பழக்கங்கள் என்ன. சில பேருக்கு வந்து விலங்கியல ரொம்ப ஆறுதலா இருக்கும், அது ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். அவங்க தன்னை விட தன்னுடைய சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரசிப்பாங்க. தன்னுடைய மிருகங்களுக்கு பெட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அதிகாலையில் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சிந்தனையை தூண்டி அதில் நிறைய பேசலாம். ஸோ அதுல உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதை பேசினாலே நம்ம சாதாரணமா ஒரு நல்ல ஒரு பிரசன்டேஷன் நம்மளால கொடுக்க முடியும். அதே மாதிரி வைகரை சங்கமத்துல இன்னும் சில விஷயங்கள், புது தாவரங்கள், ஒரு தாவரமும் அந்த அதிகாலையில பூக்கக்கூடிய மலர்கள், செடிகள் அப்படிங்கிறது இருக்கும். அது ஒன்னொன்னுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ அதுல யாரு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது நீங்க யாரை நம்ம இருக்கமோ அந்த விதமா நம்ம தேடுதல் இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். இலக்கியங்கள், காப்பியங்கள் இதுக்கான சுவடுகள் இருக்கும். அதை நம்ம எடுத்து நம்ம பேசும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய சிந்தனை வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வைகரை சங்கமம் இன்னொன்னு நம்மளுடைய மருத்துவம் அப்படிங்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா நேச்சுரோபதி சித்தாக்க வந்து இயற்கை, அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி அதுல வந்து வைகரை சங்கமம், வைகரை வந்து நம்ம அதிகாலை அப்படிங்கிற விஷயம், அந்த நேச்சுரோபதி சித்தா அப்படிங்கிற விஷயத்துல என்னென்ன வகையில இருக்குங்கிறது தெரியும். யார் அதுல அந்த துறையில நமக்கு ஈடுபாடு இருக்கிறவங்க, அதுல நம்ம விருப்பம் இருக்கிறவங்க, அதுல நீங்க அந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து உங்களுடைய சிந்தனையை தூண்டி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கலாம். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் எசென்சியல் சர்வீசஸ், இது இல்லாம நம்ம லைஃப்ல இருக்கவே முடியாது. எசென்சியல் சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், என்னென்ன வகையில எதுதான் எசென்சியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துலயுமே வைகரை அப்படிங்கிற விஷயம் என்னென்ன மாதிரி கனெக்ட் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். பால் கொண்டு வரதுல இருந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷன், வீட்டுக்கு வரக்கூடிய கொரியர் திங்ஸ் வரதுல இருந்து அதிகாலை வெஜிடபிள் மார்க்கெட், கோயம்பேடு போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு பெரிய பிரம்மாண்டமா இருக்கும். பக்கத்து வீட்டு காய்கறி கடைக்காரர், பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய காய்கறி கடைக்காரர் காலைல 2:30 மணிக்கு போவாங்க.
2:30 மணிலேருந்து 4:30 5 மணி வரைக்கும் ஒருத்தர் காய்கறி பர்ச்சேஸ் பண்றது மட்டும் வேலையை முடிப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த வேலை அடுத்த இன்னொருத்தர் எடுத்துப்பாரு. இது எல்லாத்தையும் உங்களோட அனுபவம், டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், இதை எல்லாத்தையும் இது சார்ந்த விஷயத்தை வந்து வைகரை அப்படிங்கிற விஷயத்துல நீங்க உங்களால் எடுத்துரைக்க முடியும். ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நீங்க அந்த வகையில பண்ணா நான் கொஞ்சம் ஈஸியா திங்க் பண்ண முடியும். அப்ஜெக்டிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்து ரொம்ப கம்மி. இது வந்து ஒரு சின்ன உங்களை சிந்தனை தூண்டுற வகையில இந்த வகையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்றிய வகையில் இருக்கு நான் சொல்லியிருக்கேன் நானு. ஆனா அடுத்த 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 1% தான் இருக்கும். மீதி 99% நிறைய விஷயங்கள் புதுசா தேடி எடுத்து வருவீங்க. அதுதான் இந்த வைகரை சங்கமத்தோட ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்ல முடியும். ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இந்த 1 மாசம் அப்படிங்கிறது வைகரை சங்கமம் அப்படிங்கிற டாபிக்ல ஒரு ரிசர்ச் டாபிக் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகும். அந்த அளவுக்கு நான் நிறைய விஷயங்கள் நம்ம மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். நிறைய கொண்டு வருவாங்க. வாழ்த்துக்கள் சார், வாய்ப்பளித்தமைக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி பிரதிவராஜன் ஐயா. அருமை. வைகரை சங்கமும் நம்ம தளத்தோட பேரு அப்படின்னு நினைச்சா இந்த மாச தலைப்போட பேரே அதுதான். இந்த மாச தீமே வைகரை சங்கமம் தான். அப்ப வைகரை சங்கமத்துல நம்ம என்ன போய் பேச போறோம், எப்படி இது 30 நாள்ல இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹெல்த் சம்பந்தமா, ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமா, வெல்த் சம்பந்தமா, விவசாயிகள் சம்பந்தமா, டைம் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், நேச்சர், தாவரங்கள், சித்தா, எசென்சியல் சர்வீசஸ், எத்தனை விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு. மிக குறுகிய காலத்துல அழகான ஒரு ப்ரிப்பரேஷனோட, ஸ்லைடு ப்ரிப்பரேஷனோட எவ்வளவு ஓப்பனிங் கொடுத்துருக்காரு. இப்ப எல்லாருமே நம்ம மக்கள் எல்லாருமே இதையும் எழுதிக்கிட்டாங்க. நான் பார்த்தேன் நிறைய பேரு. அதே சமயம் அவங்களோட கற்பனை சிறகுகள் வந்து இன்னும் பறக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்ப நிறைய பேருடைய கற்பனையும் தூண்டிவிட்ட பிருத்திவிராஜன் ஐயா மிக அருமையான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதை முடிச்சிருக்கீங்க நேரம் கருதி. மிக்க நன்றி. இந்த நம்ம ஆஸ் யூஷுவல் ட்ரைனிங்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம்தான். 5 பேர் இந்த பயிற்சிக்கான ஃபீட்பேக் கொடுக்கலாம். கைவெடுத்துனா நான் அழைக்கிறேன். கொஞ்சம் சுருக்கமான நேரம் கடந்ததால் கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துறை தெரிவிக்காதவர்கள் இதுல வாழ்த்துறையும் சேர்த்து தெரிவிக்கலாம். அப்படின்னு தெரிவிக்காதவர்கள் அப்படின்ற விஷயமும் கூப்பிட்டு இப்ப நான் கால் பண்றேன். சிவகண்ணி மேடம், உங்க ஃபீட்பேக் மற்றும் வாழ்த்துறைகள் தெரிவிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வைகரை சங்கம உறவுகள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளின் தொடக்கத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிருத்திவிராஜன் சார் கொடுத்த உரையில வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அழகா அந்த ஸ்லைட் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும் ரொம்ப சிறப்பா இருந்தது. சோ அதை ஒட்டி ஒரு கவிதை வரியோட வாசல் திறக்கிறது. பனித்துளி பாடம் புகட்ட, பறவைகளின் கீதம் வழிகாட்ட, பூச்சிகளின் உழைப்பும் சொல்லும் பொறுமையின் பேரிலக்கணம். ஆன்மீகம் அகத்தை நனைத்து அமைதியின் ஒளியை ஏற்றும். அன்பின் வழியில் நடப்பவர்க்கு அறத்தின் பாதை நீள்கிறது. இலக்கியம் இதயத்தை செதுக்க, காப்பியங்கள் வாழ்வை வழிநடத்த, தகுப்பதியும் அரவணைக்கும் இயற்கை மருத்துவமும் அனைத்திடும். உடலும் மனமும் நலமும் பெற இரண்டும் இணையும் நல்வழியே வைகரை சங்கமம். சேவையே உயர்ந்த சாதனை, செயலே மனிதத்தின் அடையாளம். வைகரை சங்கமம் நாளும் நம் வாழ்வை விழிப்பிக்கும் விடியலாகும். அனைவருக்கும் நன்றி. வைகரை சங்கமத்திற்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி மேடம். அருமையா வந்து அதிரடி ஆசு கவிதை விதைன்னு பல பட்டங்களை வெற்று அந்த ஃபீட்பேக் வந்து கவிதையா படிச்சுட்டாங்க. மிக்க மிக்க நன்றி. சுஜாதா மேடம், உங்க ஃபீட்பேக். பிருத்திவிராஜ் சார் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வைகரை சங்கமம்னா அது எது ரிலேட் ஆயிருக்குன்னு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னீங்க. பிகாஸ் டைம் இதால அதுல பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிச்சு இலக்கியம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், ஹெல்த் ஆஸ்பெக்டா இருக்கட்டும், வெல்த் ஆஸ்பெக்டா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இதுல கனெக்ட் ஆயிருக்கு, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஏர்லியா வேக்கப் ஆகும்போது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கனெக்ட் ஆயிருக்கு, ஸ்ட்ரெஸ் இல்லைன்றது சொல்லியிருக்கீங்க. அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கிறது, ஸோ நேச்சுரல், சித்தா இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த வந்து ரொம்ப ஷார்ட்லைஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டேவே இனிஷியேட் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம எல்லாரும். அது ரொம்ப பெருமையா இருக்கு உங்களோட ஸ்பீச்சை கேட்கும்போது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.
நன்றி சுதேஜா மேடம், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு ஏற்பட்டதுன்னு நம்ம சொல்லணும். நன்றி. நாகவல்லி மேடம், உங்க ஃபீட்பேக். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வணக்கம். பிருத்திவிராஜன் சார் வந்து ரொம்ப அருமையா, அதாவது எப்படின்னா நாம இந்த மாசத்தை தொடங்கும் போதே வந்து வெற்றி பயணத்துல அத்தனை பேரும் என்ன தேடல் 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 தேடிக்கொண்டே இருங்க, அதோட பயணத்தை நான் உனக்கு இனிஷியலா கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு தொடக்கம். எல்லா கருத்துக்களையும் ஒன்று சேர்ந்து கொடுத்து, நீ தேடவே வேணாம், நான் கையில அள்ளி கொடுக்குறேன், வச்சுக்குங்க, எல்லாத்தையும் நீங்களே எல்லாரும் ரெடி பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப அருமையா இருந்தது இது. ஏன்னா நாம வந்து எப்படி வைகறை சங்கமம் கொண்டு போகணும், எப்படி தேடலாம் அப்படிங்கிற ஒரு பயணத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா, நீங்க கொடுத்த கருத்துக்கள் அத்தனையும். நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், எக்ஸலன்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி மேடம், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. எல்லாருக்கும் ஒரு தெளிவு பிறந்தது, உண்மைதான். நன்றி. வெங்கட்ராமன் சார், உங்க வாழ்த்துக்களையும் ஃபீட்பேக் கொடுங்க. வணக்கம். வைகறை வாழ்த்துக்கள், அதுதான் சொல்லணும். ரொம்ப அருமையான ஒரு இன்ஃபர்மேஷனோட ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அங்கேற்கண்ணின் அருளோடும் ஆண்டாளின் அருளோடும். ரொம்ப அருமையான இது. வெள்ளி எழுந்திற்று வியாழன் உறங்கிற்று, இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறார், எழுந்திருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வைகறை சங்கமத்துக்கு அதுக்கான அறைகூலா நான் பாக்குறேன். அடுத்த ரொம்ப விஷயமும் சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அப்படின்வாங்க. சீக்கிரமா எந்திரி அப்படின்றதுதான் நம்ம வந்து வைகறை வாழ்த்துக்களோட நம்ம ஆரம்பிக்கிறோம். எப்பவுமே சீக்கிரமா எந்திரிச்சா அந்த உலகமே தனி அப்படிங்கிறத இந்த வைகறை மூலமா இணைந்திருக்கிற மக்களுக்கு எப்பவுமே வெற்றிகளை மட்டுமா நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதுதான். வித் தி நியூ மந்த் இன் டான் அப்படின்வாங்க. ஒரு புதிய உதயத்தின் சின்னமா தான் இந்த வைகறையில நான் பாக்குறேன். ரொம்ப அருமையான விஷயங்கள் சார், நல்ல விஷயங்கள். அதே மாதிரிதான் பிருத்திவிராஜன் சார் இன்னைக்கு எடுத்த விஷயங்கள் எல்லாமே அதை சார்ந்தே இருந்தது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இது எந்த விதமான ஒரு தூண்டுதலை எனக்கு ஒரு கொடுத்துருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நான் ராத்திரியா வரும்போதே மணி 1:15 மணி சார். நான் நேற்று ஒரு நாள் பயணமாக கோயம்புத்தூர் போயிட்டு என்னால எந்திரிக்க முடியுமான்ற ஒரு சந்தேகத்தோடயே இருந்தேன். ஆனா நமக்குள்ள ஒரு உந்துதல் இருந்தா அந்த இது எவ்வளவு தூரம் நம்மள மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா நம்மளால சீக்கிரமா எந்திரிச்சு வர முடியுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே நம்மளுடைய இந்த டெக்கோரம் இஸ் ஆல்வேஸ் டு மெயின்டைன் அப்படின்னு ரமேஷ் சார் சொல்லுவாரு, கீப் இட் சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்றாரு, கிஸ் அப்படின்னு. அந்த இதை மனசுல நல்லா ஞாபகம் இருக்கு சார். ரொம்ப அழகா இன்னைக்கு பிரசன்டேஷனை கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் பிருத்திவிராஜன் சார். இந்த இதுல இணைந்திருக்கிற எல்லோருக்கும், இதன் மூலமா சார்பா இருக்கிற எல்லோருக்கும் அப்படின்வாங்க, வேறொன்றும் அறியேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அவங்களோட சம்பந்தப்பட்டாலே நமக்கு இன்னைக்கு வைகறை வாழ்த்துக்களா தான் இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி வெங்கட்ராமன் சார், அருமை. நம்மளுடைய ஃபீட்பேக் 5 பேருக்கு வாய்ப்பு இருந்தோம். வெங்கட்ராமன் சாருக்கு பிறகு தங்கம் மேடம், அவங்க தான் கடைசி ஃபீட்பேக் கொடுக்குற நபர். மீதி பேருக்கு நேரம் இல்லாதால் உங்களை வாட்ஸ்அப்பில் மூலமாக உங்க ஃபீட்பேக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தங்கம் மேடம், நீங்க மட்டும். மீண்டும் அனைவருக்கும் வைகறை பொழுது நல்லதொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகான வைகறை பொழுது. இந்த மார்கழி மாசம்தான் திருப்பாவை திருவம்பாவை வைகறை பொழுது. ஆனா நமக்கு என்னைக்குமே மார்கழி மாசம், அழகாக பனித்தூரலில் நம்மை எழுப்பும் மாசம் என்பதையும், தேடலில் கிடைக்கும் தேடுங்கள் கிடைக்கும், தொட்டது துளங்கும் என்று உளவியல், உடலியல், ஆன்மீகியல், இயற்கையியல், இப்படி எல்லா இயலையும் அழகாக பிருத்திவிராஜன் சார் சுருக்கமாக என்னென்ன எப்படி நாம் நடத்த வேண்டும் என்பதை கூறினார். மிகவும் அருமையாக இருந்தது. இந்த வைகறை பொழுது, வைகறை சங்கமத்தில் இந்த மாதம் வைகறை மாதமாகவே தொடங்கியது, வைகறை மாதமாகவே இருக்கும். வைகறை பொழுதில் நாம் அனைவரும் எழுவோம். வைகறையில் அனைவருக்கும் நல்லதொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்பமுடன் இந்த பயணத்தை தொடர்வோம் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பிருத்திவிராஜன் சார், அதாவது ஃபிங்கர் டிப்னு சொல்லுவாங்கல்ல, விரல் நுனியில், அப்படி இதையெல்லாம் வைத்திருந்தார் என்று நினைக்கிறேன். கடகடகட என்று வந்துவிட்டது. இதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம், அதுபடியே நடக்கலாம் என கூறி வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தங்கம் மேடம். நம்முடைய அன்பான வேண்டுகளை ஏற்று கரம் தாழ்த்திய தீபா மேடத்துக்கும் சுமதி மேடத்துக்கும் நன்றி தெரிவித்து, இப்பொழுது ஃபீட்பேக் செஷன் முடித்து ஏற்புரை வழங்க நம்முடைய பயிற்சியாளர் பிருத்திவிராஜன் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. ரமேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச்.
ரொம்ப ஆக்சுவலி அதான் நான் சொல்றேன்ல, ஒரு எப்படி வந்து ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு ட்ரெயினருடைய இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கோ, அதை வந்து நம்ம மாடரேட்டர் பார்த்துப்பாங்க. இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட்டா கொடுத்து அந்த ட்ரெயினர் நல்லா உயரமா தூக்கி விட்டு நீ உயரமா பறந்து இன்னும் உயரமா மேல போ, நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த அந்த ட்ரெயினருக்கு இன்டைரக்டா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஃபீட்பேக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினர் கையில செஷன் முடிச்ச உடனே ஒரு 1 lakh rupees அப்படி ஹார்ட் கேஷ் ஒரு கவர்ல போட்டு கையில கொடுத்தா என்ன சந்தோஷம் இருக்குமோ அதை விட அதிகமான சந்தோஷம் இந்த ஃபீட்பேக். அது ட்ரெயினர்ஸ் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு செஷன் முடிஞ்ச உடனே நீங்க அப்படி இருந்தது சார், இப்படி இருந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்க வாழ்த்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம், உங்க செஷன் சூப்பரா இருந்தது நீங்க சொல்லும்போது, ஸோ அந்த ட்ரெயினர்ஸ்க்கு பொறுப்புன்னு அதிகமாகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இப்போ 3 hours ஒர்க் பண்ணோமா, 6 hours ஒர்க் பண்ணோம், 8 hours ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ட்ரெயினர்ஸ் எப்பவுமே வந்து ஒரு சம் ஹவர்ஸ் சம் டேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் எப்பவுமே ஏத்துக்க மாட்டேன். ஒரு ட்ரெயினர் அப்படிங்கிறது வாழ்நாள் சிந்தனையாளர். வாழ்நாள் பூரா எந்த விஷயத்த பார்த்தாலும் இதை எப்படி ப்ரெசென்ட் பண்றது, இதை யாருக்கு ப்ரெசென்ட் பண்றது, இது எங்க ப்ரெசென்ட் பண்றது, எந்த வகையில் நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும், அப்படி இது மக்களுக்கு எப்படி எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த எந்த வித பிரதிபலன் பார்க்காம இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் வாங்கிட்டு நம்ம பண்ணிட்டு இருந்த செஷனுக்கும் ஒரு பைசா கூட நம்ம வாங்காம மக்களுடைய வாழ்த்துக்கள் மட்டும் அன்புக்கு மட்டும் பண்ணக்கூடிய செஷனுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது ஒரு ட்ரெயினருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வைகரை சங்கமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினரும் ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸும் ரொம்ப ஒரு கொடுத்து வச்சவங்கன்னு சொல்ல முடியும். அந்த கொடுத்து வச்ச பாக்கியசாலியில நானும் ஒருத்தன். ரொம்ப நிறைய ஃபீட்பேக் கொடுத்து என்னுடைய செஷனை ரொம்ப மதிச்சு இங்க கலந்துக்கிட்டு இது நாள் வரைக்கும் இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6:45 காலையில 5:15 6:45 வரைக்கும் அதிகாலையில டைம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சொந்தங்களே. ரமேஷ், அந்த ஃப்ளோர் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன் சார். நன்றி ஐயா. ஆக்சுவலி ஏற்புரையில அவர் குறிப்பிட்ட மாதிரி ஃபீட்பேக்ங்கிறது ஒரு ட்ரெயினருக்கு மிக மிக முக்கியங்கிற மாதிரி அந்த ஒரு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் என்று இப்ப நான் கவனிச்சிருப்பீங்க. ஒரு ட்ரெயினர் பேசி முடிச்ச உடனே நன்றி ஒரு அவருக்கு நன்றி போஸ்டர் நம்ம தளத்துல பதிவிடப்படுகிறது. அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நாளை யார் பேச போறாங்கிறதும் நமக்கு காலையிலேயே நமக்கு தெரியப்படுத்திடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்களை செய்யும் சாதனையாளர் ரிதுராஜன் அவர்கள் இன்றைய செஷனை ரொம்ப அருமையா முடிச்சு கொடுத்தாங்க. நன்றி. நாளை வைகரை சங்கமம் தலைப்புல பேச இருப்பவர் வந்து ஒரு சிறப்பு பேச்சாளர், ஓய்வு பெற்ற ஆசிரியை, பாடகி, பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர் கோமதி மேடம் அவர்கள் பேசுவார்கள் நாளைக்கு இதே தலைப்புல. அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வைகரை சங்கமம் சார்பாக கேட்டுக்கொண்டு நன்றி உரை வழங்க நம்முடைய வைகரை சங்கமத்தின் தூண்களின் ஒன்றான லட்சுமிநாராயண ஐயா அவர்களை அழைக்கிறேன். லட்சுமிநாராயண ஐயா. சார் லட்சுமி சார் அன்மியூட் பண்ணிட்டாரு. எஸ். அனைவருக்கும் வணக்கம். வைகரை சங்கமத்தின் அதிகாலை பொழுது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஜூலை 1, 2026 அன்று வைகரை சங்கமம் மிக சிறப்பாக துவங்கியுள்ளது. அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, வைகரை செழுமை வாழ்வின் புதுமை என்ற உன்னத நோக்கத்தோடு இன்றைய நன்னாளில், அதாவது ஜூலை 1, 2026 அன்று மிக சிறப்பாக துவங்கி இருக்கிறது நம்முடைய வைகரை சங்கமம் தொடர் இணைய வழி பயிற்சி துவக்க விழா. முதலாவதாக அதிகாலை பொழுதில் நம் அறிவையும் ஆற்றலை மேம்படுத்திக் கொள்ளும் இந்த உன்னத பயணத்திற்கு வழிகாட்டியாய் அடித்தளமாய் விளங்கும் நமது மதிப்புக்குரிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் பயிற்சியாளருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். நண்பர்கள், உங்களின் தொலைநோக்கு பார்வையும் திட்டமிடலும் தான் இன்றைய அதிகாலை பொழுதை இவ்வளவு அர்த்தமுள்ளதாக மாற்றியிருக்கிறது. அடுத்ததாக இந்த துவக்க விழாவிற்கு வருகை தந்து தங்கள் மேலான கருத்துக்களாலும் வாழ்த்துறைகளாலும் நம்மை ஊக்கப்படுத்திய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சான்றோர்கள், ஆன்றோர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, உங்களின் வார்த்தைகள் இந்த புனித பயணத்திற்கு பெரும் ஆற்றலை தந்துள்ளன. அனைத்திற்கும் மேலாக வைகரையில் எழுவோம், சாதனைகள் படைப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு தூக்கத்தை துறந்து அதிகாலை 5:25 மணிக்கு அளவில் அதிகாலை 5:25 மணி அளவில் இருந்து இந்த இணைய வழி பயிற்சியில் ஆர்வத்தோடு இணைந்திருக்கும் எனது அருமை வைகரை அன்பு உறவுகள் அனைவருக்கும் என் தனிப்பட்ட நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களின் இந்த அர்ப்பணிப்பு தான் இந்த சங்கமத்தின் உண்மையான வெற்றி.
இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளில் நாம் எடுத்து வைத்துள்ள இந்த முதல் அடி நம் அனைவரின் வாழ்விலும் பெரும் மாற்றத்திற்கான தொடக்கமாக அமையப் போகிறது என்பதில் ஐயமில்லை. வரும் நாட்களிலும் இதே உற்சாகத்தோடு தொடர்ந்து பயணிப்போம் நண்பர்களே. இவ்விழா மிக சிறப்பாக நடைபெற நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒத்துழைப்பு நல்கிய தொழில்நுட்ப ரீதியாக ஆதரவு தந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்பாழிய நலம். நன்றி லட்சுமணன் அவர்களே. இன்று துவக்க விழா பார்த்தோம்னா மிக அருமையாக ஆரம்பித்து அழகாக எந்த ஒரு தடங்களும் இல்லாம நம்மளுடைய பங்கேற்பாளர்கள், நம்மளுடைய நிர்வாகிகள் அனைவரின் ஒத்துழைப்போட மிக அழகாக நடந்து முடிந்தது. நாளை 5:25 நாம் அனைவரும் மீண்டும் கோமதி மேடத்தோட பயிற்சியோட சந்திப்போம். அதுவரை துவக்க விழா நிகழ்வு மற்றும் பயிற்சி நிகழ்வு முடிவடைகிறது. இனிதே நன்றி, வணக்கம். நல்ல நாளாக அனைவருக்கும்.